இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சாலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், வகுப்புல இருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் கேட்கறது இல்ல. ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு, என்ன அழகான கொஸ்டின், ரைடு போயிட்டு இருக்கு, வகுப்பு பிரச்சனை இருக்கு, வடகாடுல மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கான், அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டெம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் கலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்ன சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார், என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது, நிறைய திட்டங்கள் அவரு நிறைய திட்டங்கள் நான் கொண்டு வருவோம். அடுத்து சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு, உடனே அவரும் கூடி சீக்கிரத்துல வருவேன், என்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்துறீங்க, ஆனா வரதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்ப மீடியா தோழர் நல்லது செய்ய வரும், அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி பார்த்து, நேரண்ண பார்த்து, வேலண்ண பார்த்து கொஸ்டின் கேளுங்க தயவு செஞ்சு. அப்ப வாய்ப்பு இல்லையா திருநாள், ஒரு நிமிஷம் அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா, உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல எந்த சேனல் நீங்க, எந்த சேனல் அண்ணன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் புதிய தலைவருக்கு.